எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் சரவணப்பட்டி கீர்ணத்தம் ஐடி பார்க்குக்கு அடுத்ததுங்க அத்திப்பாளையம் ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான 2 BHK வீடு. முன்னாடி கமர்ஷியல் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கடையோட 8x8 சைஸ்ல கடையோட அழகா ரோட்டுக்கு மேலேயே சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. மெயின் ரோட் பேஸ்லயே சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ விஜயலட்சுமி ஊருக்குள்ளேயே தாங்க இருக்கு. இங்க இருந்து அத்திப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். கீர்ணத்தம் ஐடி பார்க்ல இருந்து வந்தீங்கன்னா கரெக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. ஸோ இந்த ஃபுல் வீடியோல இந்த வீடை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கிளியரா ஷேர் பண்றேன். இது ஒரு 2 BHK வீடு, நல்லா பிரீமியமா இருக்குங்க. செமி ஃபர்னிஷ்டா இருக்குது. உள்ள போய் பார்த்தோம்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ், அதோட டைல்ஸா இருக்கட்டும், டிவி யூனிட், வார்ட்ரோப், ஃபால் சீலிங் எல்லாமே பக்காவா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல ஸ்டே டியூன்டா இருங்க, நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்கள் அல்தாஃப் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரவணம்பட்டிங்கிறது கரெக்டா ஒரு 5 to 10 minutes டிரைவ் தாங்க. விஜயலட்சுமி நகர்ல தான் இந்த வீடு லொகேட் ஆயிருக்கு. நல்லா 30 அடி ரோட் பேஸ் இருக்குங்க. மொத்தம் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 1130 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. சவுத் ஃபேசிங் சைட்டு, ஈஸ்ட் ஃபேசிங் டோரு, அழகா வாஸ்து பிரகாரம் பக்காவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட அவுட்டர் கிராண்ட் எலிவேஷன் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஒரு லுக்கு கொடுக்குதுங்க. நல்ல லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல நம்மளுக்கு க்ரூவ்ஸ் எல்லாம் ஏத்தி டெக்ஸ்டர் ஃபினிஷ் எல்லாம் பண்ணி பார்டர் லைன்ஸ் எல்லாமே கொடுத்து பக்காவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவுட்டர் எலிவேஷனுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலா யூஸ் ஆகுற மாதிரி 8x8 சைஸ்ல ஒரு கடை கொடுத்திருக்காங்க. நல்லா ரோட்டுக்கு மேலேயே இருக்கு. ரோட் பேஸா இருக்கிறதுனால கடையுமே ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிருவாங்க. ஸோ வீட்டோட அவுட்டர் எலிவேஷன் நான் சொன்ன மாதிரி லைட் கலர்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. மேல MS கிரில்ல 2 ஹேண்டில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி MS கிரில்ல கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. வால் லேயரிங் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல வால் பேனலிங் ஒர்க் எல்லாமே வெளியே லேயர் எடுத்து பார்டர் எடுத்து பண்ணிருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீட்டுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு ஹைட் போட்டு ரேம்ப் ஏத்திருக்காங்க. இந்த சைட் கடையில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேல ஃபேன் ப்ரொவிஷன், லைட் எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் கேட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விக்கெட் கேட்டுங்க, ஓபன் டைப்ல. இது பாத்தீங்கன்னா MS கொடுத்திருக்காங்க. நல்ல ஹெவியான மெட்டீரியல்ல தான் கொடுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா 10x20 சைஸ்ல நல்ல ஒரு அகலமான போர்ட்டிகோ கொடுத்திருக்காங்க. இனோவா மாதிரியான 2 கார் உங்களால தாராளமா நிப்பாட்டிக்க முடியும். சைட்ல ஒரு 2 2 வீலர் நிப்பாட்டிக்க முடியும். ஸோ போர்ட்டிகோல டைல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஃப்ளோர் டைல்ஸ் நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க. 2க்கு 4 சைஸ்ல வர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ்ல போட்டிருக்காங்க. நல்ல புது டைல்ஸ் டிசைன்ல, டைல்ஸ்லயே நல்ல வெரைட்டியா புது டைல்ஸ் டிசைன்ஸ்ல பார்த்து பண்ணியிருக்காங்க. EB எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க. இந்த வீட்டுக்கு போர் ஃபெசிலிட்டிஸ் வந்துருது, சம்ப் இருக்குது. சுத்தியுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுல உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. அதே மாதிரி ஓப்பன் ஸ்டேர் கேஸ் இருக்கு, ஓப்பன் டெராஸ் வந்துருது. அடுத்தது வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு அடி கேப் கொடுத்திருக்காங்க. வீட்டை சுத்தி வரக்கு காம்பவுண்ட் வாலுமே ஒரு 5 அடி பக்கமே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட டோர் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல வந்துருது மெயின் டோரு. வீட்டோட மெயின் டோரே ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். அவங்க உள்ள போய் என்னெல்லாம் பிளஸ் இருக்குன்னு நான் 1 by 1 சொல்றேன். வீட்டு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்ஸ் போட்டு கிரானைட்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய டோர் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க, எல்லாம் டீக்ல. வீட்டோட மெயின் டோருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக் வுட்ல தாங்க பண்ணிருக்காங்க. நல்லா தரமா இருக்குது. இதோட ஹேண்டில்ஸா இருக்கட்டும், இதோட லாக் எல்லாமே ஆன்டிக்ல கொடுத்திருக்காங்க. ஒரு பிரெஞ்ச் டோருமே வந்துருது கிளாசி ஃபினிஷ் டிசைன்ல. அடுத்து இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீடு ஈஸ்ட் ஃபேசிங்ல பில்டப் பண்ணனால முன்னாடி செவரு வந்துட்டு பிளைனா இருக்கக்கூடாதுன்ட்டு ஜஸ்ட் ஒரு கபோர்ட் மாதிரி பண்ணி கொடுத்திருக்காங்க. இங்க நீங்க மிரர் ஏதாச்சும் வச்சுக்கலாம், இல்ல கீழே உங்களுக்கு தேவையான திங்ஸ் அது ஒரு சின்னதா ஒரு ஷூ ஸ்டாண்டா வச்சுக்கலாம், இல்ல இங்க வேற ஏதாச்சும் திங்ஸ் உங்களால வச்சுக்க முடியும். ஸ்பாட் லைட் எல்லாமே பண்ணி நல்லா உட்டன்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி அப்படியே உள்ள வந்தோம்னா இந்த வீட்டோடைய பெரிய பிளஸ்ங்க, 10x16 சைஸ்ல இந்த வீட்டோடைய ஒரு பெரிய தாராளமான லிவிங் ஹால் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அட்ராக்ஷனா பாசிட்டிவ் வைபா இருக்குங்க. மேல ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணி ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. சுத்தியுமே ப்ரொஜெக்டிங் லைட்ஸ், அண்டர் லைட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கீழே ஃபேஸ் ஆகிற மாதிரி 4 to 5 ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டோடைய அப்படியே உள்ள என்டர் ஆகும் மேல ஃபால் சீலிங்கா இருக்கட்டும், அதோட டிவி யூனிட் எல்லாமே அந்த அளவுக்கு அட்ராக்ஷனா இருக்குங்க. எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு டிவி யூனிட் பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு அப்படியே அந்த செவரு ஃபுல்லாவே நம்மளுக்கு டிவி யூனிட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. ரைட் சைடுல ஒரு சின்ன பூஜை ரூம் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த டிவி யூனிட்ல ஒரு 60 to 70 இன்ச் டிவி தாராளமா மாட்டிக்க முடியும். பின்னாடியே உங்களுக்கு வால் பேனலிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. எல்லாமே கபோர்ட்ல PVC-ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க. லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு உள்ள வந்தோம்னா 10x6 சைஸ்ல ஒரு காம்பாக்டான கிச்சன் கொடுத்திருக்காங்க. ரொம்ப தாராளமா இல்லைனாலுமே ஓகேங்க, ரொம்ப டீசென்டா ஒரு காம்பாக்டான கிச்சன் கொடுத்திருக்காங்க. டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல மவுத் எல்லாமே க்ளோஸ் பண்ணி பக்காவா கம்ப்ளீட் பண்ணி டேபிள் டாப்ல இருந்து மேல ஒரு 7 அடிக்கு கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் ஃபுல்லா வேர் பண்ணிருக்காங்க. நல்ல ஒயிட் கலர், லைட் கலர் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ரைட் சைடு தாராளமான வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு விண்டோ ஸ்பேஸ், முன்னாடி MS கிரில்லோட கொடுத்துறாங்க. சிங்க் இருக்குங்க, அங்கேயுமே நல்ல தண்ணி கனெக்ஷன், உப்பு தண்ணி கனெக்ஷன் எல்லாமே பண்ணிடுறாங்க. மேலேயும் அதே மாதிரிதான் தேவையான அளவுக்கு ஒரு
பெரிய லாஃப்ட் ஸ்பேஸ் இல்ல கபோர்ட்லயே பண்ணி அவங்களே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த சைடுமே ஒரு கிளாசி பினிஷ்ல வந்துட்டு உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கிச்சன் ஏரியா ஐட்டம்ஸ்ல வைக்கிற அளவுக்கு தாராளமா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் எல்லாமே ப்ரொவிஷன் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு காம்பாக்டான கிச்சன் நல்ல மாடர்னா கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு உங்களுக்கு ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க. நல்லா வாட்டர் ப்ரூஃபா டார்க் சாக்லேட் கலர்ல கொடுத்திருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்துட்டு வந்துருதுங்க. எல்லா டோருக்கும் உங்களுக்கு பெரிய டோர் ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. நல்லா பிவிசி கபோர்ட்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. அது இன்னுமே ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்குது. டோர் ஹேண்டில் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோருங்க. ரெடிமேட் டோர். அப்படியே உள்ள வந்தோம்னா 10க்கு 16 சைஸ்ல இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல மேல ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே டைமண்ட் கட் ஷேப்ல பண்ணி ஸ்ட்ரிப் லைட் சுத்தியுமே ஃபால் சீலிங்க்கு கொடுத்திருக்காங்க. ஃபால் சீலிங் லைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. 2 ஃபேன் ஆல்ரெடி அவங்க மாட்டி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வார்ட்ரோப் லாக்ட் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்துருதுங்க. சோ வார்ட்ரோபே நல்லா பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல உட்டன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பண்ணிருக்காங்க. தாராளமான அளவுக்கு 2 வார்ட்ரோப் ஸ்பேஸ். மேல ஃபுல்லாவே நம்மளுக்கு லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இங்குமே 2க்கு 4 சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷனா இருக்கட்டும், நைட் லேம்ப் ப்ரொவிஷன், ஃபேன் ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. ரைட் சைட்லயும் உங்களுக்கு ஒரு தனி கபோர்ட் வந்துட்டு கொடுத்துறாங்க. அங்க நீங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு 2 சைட்ல வந்துட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவலா விண்டோ வந்துருதுங்க. சோ வென்டிலேஷன் பக்காவா பளிச்சுன்னு இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருது. இந்த வீடு சொல்ல போனா ஒரு 100% ரெடி டு மூவ்ங்க. ரெஸ்ட் ரூம்ல கீழே ரெஸ்ட் ரூம்ல உங்களுக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு பக்காவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுத்தியுமே உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ்ல ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஷவர் கொடுத்திருக்காங்க. கீசர் ப்ரொவிஷன், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்ல போட்டு எல்லாமே 100% கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோடைய ஜூனியர் பெட்ரூம் போய் பார்க்கலாம். அப்படியே லிவிங் ஹால்ல இருந்து லெஃப்ட் சைடுங்க. ஜூனியர் பெட்ரூம்க்கு சேம் அதே மாதிரி தான் ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே டோர் ஃப்ரேம் வந்துட்டு ஒரு பெரிய டோர் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆனோம்னா 10க்கு 10 சைஸ்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம்ங்க. ஒரு குயின் சைஸ் காட் உங்களால போட்டுக்க முடியும். அதே சேம் டிசைன் டைல்ஸ் போட்டிருக்காங்க. மேல இங்க உங்களுக்கு வார்ட்ரோப் வரது இல்லைங்க. லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு விண்டோ ஸ்பேஸ் வந்துருது. முன்னாடி எம்எஸ் கிரில்ல பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல என்ட்ராகருக்கு முன்னாடி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்துருது. எல்லாமே க்ளோஸ் பண்ணி பக்காவா பண்ணிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு நம்ம ஜூனியர் பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. சேம் இது ஒரு காம்பாக்டான ரெஸ்ட் ரூமா வந்துருது. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு சுத்திலுமே கிளாசி பினிஷ்ல டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஷவரா இருக்கட்டும், கீசர் ப்ரொவிஷன் எல்லாமே 100% கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த 2 BHK வீட அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இங்க இருந்து சரணம்பட்டி ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸுங்க. அதே மாதிரி கீர்நத்தம் ஐடி பார்க், இந்த சைட் போயிட்டீங்கன்னா துடியலூர், இல்ல அப்படி போயிட்டீங்கன்னா மெயினா உங்களுக்கு சத்தி ரோட், கோவில்பாளையம் எல்லாமே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நல்ல ஒரு சென்டர் பாயிண்ட்ல ஒரு பிரைமான லொகேஷன்ல தான் இந்த வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னொரு பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு கமர்ஷியல் யூஸ்க்காக 8 சைஸ்ல ஒரு கடையுமே வந்துருதுங்க. இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா ஓனர் 60 லட்சம் ரூபா சொல்றாரு. இது வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள்ங்க. எல்லாமே இருக்கு. உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் வந்துருது. போர்டு, சம்ப், காம்பவுண்ட் வால், டிடிசிபி எல்லாமே இருக்குங்க. பேங்க் லோனுமே அப் டு 85% வரைக்கும் பேங்க் லோன் உங்களால போய்க்க முடியும். உங்களுக்கு கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும் நம்புறேன். தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.